கச்சத்தீவை திருப்பி தருமாறு இந்தியா இதுவரை கேட்கவில்லை என இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தகவல். திருப்பி கேட்டால் தக்க பதிலளிக்கப்படும் எனவும் திட்டவட்டம். வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்கம் வகித்த போது கச்சத்தீவு விவகாரத்தை திமுக எழுப்பவில்லை என அதிமுகவின் அன்வர் ராஜா குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டு மீனவர்களை சுட்டுக் கொல்லும் ஒப்பந்தத்தை கிழித்தெறிய வேண்டாமா என்றும் நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் ஆவேசம். கச்சத்தீவை கொடுத்தது வாஜ்பாய் அவர்களுக்கும் விருப்பம் இல்லை. ஆரம்பத்திலேயே அவர் எதிர்த்தார், நாடாளுமன்றத்தில் எதிர்த்தார். அப்படிப்பட்டவர் பிரதமராக அமர்ந்திருந்த போது அந்த அமைச்சரவையில் 9 அமைச்சர்கள் திமுக இருந்த போது அப்போதே நீங்கள் இந்த மாறுதலை செய்திருக்கலாமே, அப்போதே நீங்கள் வித்ட்ராயல் செய்திருக்கலாமே. இந்திய மீனவர்களை சுட்டுக் கொள்கின்ற அளவுக்கு ஒரு ஒப்பந்தம் போகுமானால் அந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. திருப்பத்தூர் மார்க்கெட் பகுதியில் நடந்து சென்று வாக்கு சேகரித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காய்கறி வியாபாரிகள் பொதுமக்களிடம் அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினார். கள்குடியுங்கள், டாஸ்மாக் வேண்டாம் என கோவை ஆனைக்கட்டியில் நடந்த பரப்புரையில் பேசிய அண்ணாமலை தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளை அகற்றுவது பாஜகவின் இலக்கு என்றும் பிரச்சாரம். பாத்தீங்கன்னா கிராமத்துக்குள்ள வீட்டுக்குள்ள பெண்களுக்கெல்லாம் பெரிய மன உளைச்சலை குடி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் கள்ளுக்கடைகளை திறந்து டாஸ்மார்க்கை மூடுவோம் அப்படின்னு. குடிக்கிறவங்களை போய் நம்ம கையை கட்டி குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. கொள்கை என்று வந்துவிட்டால் மாமன் மச்சானாக இருந்தாலும் சமரசம் செய்யக்கூடாது. காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் அன்புமணியின் மைத்துனர் விஷ்ணு பிரசாத் ஆவேசம். 10 ஆண்டுகளாக நீங்கள் தனியாக கூட நின்றிருக்கலாம், ஆனால் இந்த மோடியோடு கூட்டணி வைக்கும் பொழுது உங்களை பற்றி நாங்கள் என்ன சொல்லுவது? வேறு வழியே இல்லை என்று சொன்னவுடன் எதிரே நிற்பவர் மாமனாக இருந்தாலும் மச்சானாக இருந்தாலும் குறி தவறாமல் சுடு என்று அர்ஜுனனை பார்த்து சொன்னவர் யார்? பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தனக்கு ஆசை காட்டப்பட்டதாக சீமான் பேச்சு. பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் கேட்ட சின்னம் கிடைப்பதாகவும் கருத்து. என்ன மிரட்டிருப்பாங்க, எவ்வளவு ஆசை வார்த்தை காட்டியிருப்பாங்க. என் காதுல டன்னா தேனை ஊத்துனாங்க. ஏன் நான் சரணடையில சமரசம் பண்ணல? தமிழ்நாட்டின் மீது மோடிக்கு உண்மையான பாசமில்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி குற்றச்சாட்டு. நியூஸ் 18 களம் 18 நிகழ்ச்சியில் ஆசிரியர் கார்த்திகை செல்வனுக்கு அளித்த நேர்காணலில் விளக்கம். வரும் 9ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாஜக கூட்டணி வேட்பாளர்களுடன் வாகன பேரணிக்கு திட்டம். தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் $7.4 பில்லியன் உயர்ந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். நாட்டின் ஏற்றுமதியில் 30% பங்கு வகிக்கும் தமிழ்நாடு இலக்குகளை நோக்கி நடைபோட்டு விரைவில் தலைநிமிரும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பாமக பச்சோந்தி மாதிரி கூட்டணி மாறிக்கொண்டே இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அப்பப்ப பச்சோந்தி நிறமாற மாதிரி அப்பப்போ ஏதோ ஒரு கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க. நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க. இப்போ நீங்க கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்காதுன்னு சொல்லியாச்சு. அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அப்படியே உங்களுடைய கொள்கை என்னாச்சு? அதிமுக அழிந்துவிடும் நிலையில் இருந்த போதெல்லாம் பாமக தான் உயிர் கொடுத்ததாக அன்புமணி பதிலடி. எடப்பாடி பழனிசாமி நீங்க உண்மையிலே மனதார நீங்கள் எங்களுக்கு 10% நீங்க இடஒதுக்கீடு கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க உங்க கூட காலம் முழுவதும் ஆனா அப்படி நடக்கல. நாலாவது பாட்டாளி கட்சி ஒவ்வொரு முறையும் அதிமுகவுக்கு உயிர் கொடுத்து கொண்டு வருவது பாட்டாளி கட்சி. மிகப்பெரிய ஊழல்வாதிகளுக்கு பாஜக தான் சிவப்பு கம்பள வரவேற்பு தருவதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஊழல்வாதிகளை பாதுகாப்பதே மோடி அரசின் கேரண்டி என்றும் விமர்சனம். சென்னையில் சவரனுக்கு $200 குறைந்தது ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் 6430க்கும் 1 சவரன் 51,440 ரூபாய்க்கும் விற்பனை.
சென்னை கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் கொட்டிய எண்ணெய், சாலையில் வழுக்கி விழுந்து காயமடைந்த வாகன ஓட்டிகள். பைலட் பற்றாக்குறை காரணமாக மேலும் 38 விமானங்களை ரத்து செய்தது விஸ்தாரா நிறுவனம். உரிய விளக்கம் அளிக்க விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவு. தேர்தல்களில் விவிபேட் ஒப்புகைச் சீட்டுகளை முழுமையாக எண்ண உத்தரவிடக் கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் தண்டவாள பராமரிப்பு பணி இன்று இரவும் நாளையும் புறநகர் ரயில் சேவை பகுதியாக ரத்து. ஐபிஎல் தொடரில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் மும்பை அணியை வீழ்த்தியது ராஜஸ்தான் ராயல்ஸ். ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்து புள்ளிப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் 8 பேர் உயிரிழப்பு. பழிக்கு பழியாக தாக்குதல் நடத்த கோரி ஈரானில் போராட்டம். மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக வரும் 9ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், எந்தெந்த பகுதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி தனது பரப்புரையை மேற்கொள்ளவிருக்கிறார்? லாவண்யா, குறிப்பாக வருகின்ற 9ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்காக பிரதமர் மோடி 7வது முறையாக தமிழ்நாடு வர இருக்கிறார். குறிப்பாக சென்னை வர திட்டமிட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி சென்னையில வாகன பேரணிக்கும் திட்டமிட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய பாஜகவுடைய 3 வேட்பாளர்களையும் ஆதரித்து தற்போது இந்த வாகன பேரணி திட்டமிட்டிருப்பதாகவும், குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன், பால் கனகராஜ், அதே போல மத்திய சென்னை வேட்பாளர் வினோத் பி செல்வம் உள்ளிட்டோரை ஆதரித்து தற்போது இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மட்டுமில்லாமல் வேறொரு மாவட்டத்திற்கும் தற்போது செல்ல திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் அறிவிப்புக்கு முன்னதாக கிட்டத்தட்ட 6 முறை தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருந்த பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு மீண்டும் சென்னை வர இருக்கிறார். குறிப்பாக சென்னையில இந்த வாகன பேரணியின் போது குறிப்பாக பல்வேறு தரப்பு மக்களை பார்த்து நேரடியாக வாக்குகளை சேகரிக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வருகின்ற 5ஆம் தேதி அமித்ஷா தலைமையில சென்னையில பூத் முகவர்கள் கூட்டம், அதே போல வாகன பேரணிகள் திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பிரதமருடைய வருகையும் தற்போது பாஜக நிர்வாகிகள் மத்தியில உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். கச்சத்தீவை திருப்பித் தர இந்தியாவிடமிருந்து இதுவரை எந்த கோரிக்கையும் வரவில்லை என்று இலங்கை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் நீண்டகால மீனவர்களின் பிரச்சினையாக இருக்கும் கச்சத்தீவு விவகாரத்தை பாஜக கையில் எடுத்துள்ளது. கச்சத்தீவு ஒப்பந்தம் தொடர்பாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட ஆவணங்களை நேற்று முன்தினம் வெளியிட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, காங்கிரசும் திமுகவும் சதி செய்து இலங்கைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்துவிட்டதாக குற்றஞ்சாட்டினார். இந்த செய்தியை சுட்டிக்காட்டி காங்கிரஸை விமர்சித்த பிரதமர் மோடி திமுகவின் இரட்டை வேடம் கலைந்துள்ளதாகவும் சாடியிருந்தார். கச்சத்தீவு ஒப்பந்தம் தொடர்பாக டெல்லியில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 1974ஆம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் ஒப்புதலுடன் கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தானதாகவும், தற்போது கச்சத்தீவை மீட்க இந்தியா அனைத்து விதமான முயற்சிகளையும் எடுத்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள இலங்கை குடிநீர் விநியோகத்துறை அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கச்சத்தீவு இலங்கையின் எல்லைக்குள் இருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். இலங்கையுடனான பிரதமர் மோடியின் வெளியுறவுக் கொள்கை ஆரோக்கியமாக இருப்பதாக கூறிய அவர், கச்சத்தீவின் உரிமைகளை திரும்ப ஒப்படைக்கும்படி இந்தியாவிடமிருந்து இதுவரை அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை வரவில்லை என்றும், அப்படி கோரிக்கை வரும் பட்சத்தில் இலங்கை வெளியுறவுத்துறை பதிலளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூரில் தினசரி மார்க்கெட்டில் நடந்து சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வியாபாரிகளிடம் வாக்கு சேகரித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் பள்ளிகுண்டாவில் நேற்று மாலை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். தொடர்ந்து திருப்பத்தூரில் இரவு தங்கிய எடப்பாடி பழனிசாமி இன்று காலை அங்குள்ள தினசரி மார்க்கெட்டிற்கு வந்து திருவண்ணாமலை தொகுதி அதிமுக வேட்பாளர் கலியபெருமாளை ஆதரித்து வியாபாரிகளிடையே நடந்து சென்று வாக்கு சேகரித்தார்.
கீரை வியாபாரி, தக்காளி, கத்தரிக்காய், தேங்காய் வியாபாரிகளை தனித்தனியாக சந்தித்து குறைகளை கேட்டறிந்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். கீரை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து கீரை வியாபாரியிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டறிந்தார்.